லாஸ்ட் பார்ட்ல விராஜோட கடந்த காலத்தை பத்தி வியாஷ் வந்து புட்டு புட்டு வச்சிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் எப்படி அந்த பொம்பளைக்கு தெரியும்? இது எனக்கும் ஜான்விக்கும் நடுவில் இருந்த விஷயம் தானே, எப்படி தெரியும்? ஒருவேளை உண்மையிலே ஜான்வியோட ஆவி இருக்கா என்ன, இல்லை இதுக்கு பின்னாடி வேற எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே நியூஸ் பேப்பர் இருக்கு. அந்த நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி ஆவி சம்மந்தப்பட்ட ஒரு பாபாவோட நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணுறான். அப்போ இவன் நம்ப ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறதான் அர்த்தம். இப்போ அண்ட் இப்படி இவன் ரூமில் பேசுகிறது, கால் பண்ணுறது, இது எல்லாமே வந்து கேமராவில் சஞ்சயும் அப்புறம் அனன்யாவும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கேமராவை எப்படிடா வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினி ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் இல்லையா, அந்த ஃபோட்டோவில் தான் வச்சுருக்கா கேமராவை, அதுவும் கண்ணில். அது இவனுக்கு தெரியாமல் இப்படிலாம் பேசிகிட்டே இருக்கான். பட் இவங்களுக்குமே ஒன்றும் புரியல, எதுக்காக இவன் ஒரு பாபாவுக்கு கால் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் அனன்யா கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். அதே மாதிரி நானும் சாரி சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சதுனால தானே நீ இப்படிலாம் நடந்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆளுக்காலு சாரி கேட்டு அந்த விஷயத்த முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா டின்னருக்கு வரியா போகலாம் நைட்டு அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். அவளுமே வந்து என்ன புதுசாக டின்னருக்குலாம் கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, சரி ஓகே நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓகேன்னு ஒத்துக்கிறா. அப்புறம் அவன் கிளம்பும் போது அவனை ஸ்டாப் பண்ணிட்டு இவ ஒரு ஹக் கொடுக்குறா. அதுவும் ஃப்ரெண்ட்லி ஹக் தான். அது இவனுக்கு ஸ்பெஷலாகவும் வித்தியாசமாகவும் தெரியுது. அப்படியே வீட்டுக்கு வந்தவன் அனன்யாவோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த பையன் வந்து நம்ம அனன்யாவை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கான் போல். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டின்னருக்கு கூப்பிட்டான் இல்லையா நைட்டு, ஸோ அங்கே வச்சு அனன்யா கிட்ட ப்ரப்போஸும் பண்ண போகிறான் போல். அதே சமயம் நம்ம விராஜும் கால் பண்ணான்ல ஒரு பாபாவுக்கு, அவர் நேராக வீட்டுக்கே வந்திருக்காரு. அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, உடம்புக்கு தான் அழிவே தவிர ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அதனால தான் அவங்களோட மனைவியோட ஆத்மாவும் இந்த உலகத்திலே சுற்றிட்டு இருக்கு. அவங்களுக்கு மேபி ஏதாவது ஒரு ஆசை இருந்திருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். அதனால தான் அவங்க வந்து இப்படி ஆத்மாவை அலைகிறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது, அப்பங்க அந்த வியாசும் வந்து ஆமாம் இவர் சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாங்க. என்ன மேடம் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு இவர் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. விராஜும் கேட்குறான், உங்களுக்கு இவங்களை ஏற்கனவே தெரியுமான்னு கேட்டால் என்னோட குருவே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீனை போட்டு பேசிகிட்டு இருக்காரு. உடனே அந்த அம்மாவும், நான் தான் சொன்னேன்ல ஜான்வியோட ஆத்மா இந்த வீட்டில் தான் அலையுது அப்படின்னு, ஆனால் அதை நீ நம்பவே மாட்டேங்கிற, இரு நான் உனக்கு இன்னொரு ப்ரூஃப் ஒன்று காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு அங்கேயும் இங்கேயும் கையை காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம ஜான்வியோட ஃபோட்டோக்கு நேராக கையை காமிச்சு அந்த ஃபோட்டோவை எடுத்து பாரு உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்தா அதில் இப்போ கேமரா வச்சுருக்கிறது தெரிஞ்சு போச்சு. அண்ட் இந்த வேலையை பார்த்தது கண்டிப்பாக அனன்யாவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் அதை இவ தனியாக பண்ணியிருக்க முடியாது. யாரோ ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உனியாள்கிட்டையும் சொல்லிட்டு, அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என் வீட்டிலே கேமரா வச்சு என்னையே அவள் வாட்ச் பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகிடுது. டின்னர் போகிறதுக்காக நம்ம ஹீரோயினி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு, அதே மாதிரி அவனை பார்த்தா அவன் என்னமோ ஹீரோ மாதிரி கோட் சூட்லாம் போட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். என்ன ராஷ் நீ இப்படி வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா, நான் உன் கூட ஃபஸ்ட் டைம் டின்னருக்கு வரேன் இல்லையா, ஸோ அதனால தான் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அம்மாவோ, அவன் மட்டும் ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், நீ என்ன எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க, நீயும் போய் ஹீரோயினி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அப்புறம் இந்த பையில உட்கார வச்சுக்கிட்டு, ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது, தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நிறையவே இருக்குது ஆண்டி அப்படின்னு சொல்கிறான். அப்போ இன்னைக்கு என் பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னதும், கன்ஃபார்ம் ஆண்டி இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் இவனுக்கே ரியலைஸ் ஆகுது அம்மா சும்மா போட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. என்ன ஆண்டி நீங்கள் வளர்றீங்க, அப்படிலாம் எதுவும் இல்லையே, நானும் அனன்யாவும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருப்பா உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், உன்னோட கண்ணில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் என்னோட பொண்ணு மேலே இருக்கிற காதலை, நான் ஒன்றும் உங்கள் காதலுக்கு நோ சொல்ல மாட்டேன்ப்பா, ஸோ அதனால நீ எதுவும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மாமியார் சைடில் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அவளும் வந்து ஹீரோயினி மாதிரி ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்கா. அப்படியே இவனும் அவளோட அழகில் மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் விராஜும் உன்னியால் கிட்ட அது யாருன்னு கண்டுபிடின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, ஸோ அதனால அவனுமே கண்டுபிடிச்சி வந்து சொல்லிட்டு இருக்கான். அனன்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது வேற யாரும் இல்லை, உங்களோட பழைய எதிரி அந்த சஞ்சய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சஞ்சயா? அவனா அனன்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னா அவனை நம்ம சும்மா விடக்கூடாதே, நீ அவனோட அட்ரஸை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த செகண்டே அந்த சஞ்சய் தான் காட்டுறாங்க. அவனோட ரூமில் இருக்கும் போது திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது. என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவன் வந்து கேண்டிலை பற்ற வைக்க போனால் அப்போ அந்த இடத்துல வந்து கேண்டிலை பற்ற வைக்கிறது அந்த விராஜ் தான். விராஜ் நீ அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நான் தான், நானே உன்னை தொலைச்சி கட்டினாலும் திரும்ப திரும்ப நீ எனக்கு வந்து இம்சை கொடுக்காம விட மாட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு விராஜ், நான் எதுவும் பண்ணலை, நீ ஜான்வி விஷயத்துலேயுமே என்னை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நான் உன்னோட மனைவிக்கு ஹெல்ப் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் இப்போ அதே வேலையை தானே நீ அனன்யாவுக்கும் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்கிற நீன்னு கேட்டால், ஆமாம் அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறல அப்படின்னு கேட்டுட்டு அவனோட கையில் மெழுகுபத்தி வச்சு சுட்டு விட்டுறான். அது மட்டும் இல்லாமல் அவனை நல்லா அடித்து துவைச்சி உட்கார வச்சுட்டு, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீ சொல்கிற, நான் அதை ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அவனுமே பேசுகிறான். பட் என்ன பேசினா அப்படிங்கிறத நமக்கு காட்டலை. அப்படியே கட் பண்ணால் இவங்க ரெண்டு
பேரும் டின்னருக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த பயலும் எப்படிடா இவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இரு அனன்யா நான் ஏதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அவன் போன அடுத்த செகண்டே ஒரு சர்வர் தள்ளு வண்டியில் சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக அதில் லேப்டாப்பும் சிடியும் வச்சுட்டு போகிறான். இது என்னது, ஒருவேளை இதை பண்ணது ராஜா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பில் அந்த சிடியை போட்டு பார்க்குறா. அதில் சஞ்சய் அடிப்பட்ட முகத்தோடையே பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி எனக்கும் அனன்யாக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, ஆனால் விராஜ்க்கு எதிராக அவங்க வந்து என்ன யூஸ் பண்ண பார்க்குறாங்க, விராஜோட பேரை கெடுக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம அனன்யாவுக்கு அகெயின்ஸ்டாக அந்த வீடியோவில் பேசியிருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அப்போ அங்கே அந்த விராஜும் வந்து என்ன வீடியோ பார்த்தியா, உனக்கு ஹெல்ப் பண்ணானே அவனோட நிலைமையை பார்த்தியா, சரி விடு நீ அதெல்லாம் பார்க்க வேண்டாம், அந்த வீடியோவில் அவன் சொல்லியிருக்க விஷயத்தை கவனிச்சியா, அதில் அவன் தெளிவாக சொல்கிறான் நீ தான் என்னோட பேரை கெடுக்க பார்க்குற அப்படின்னு. இந்த வீடியோவை மட்டும் நான் போலீஸில் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் உனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச நல்ல பேரும் போயிடும், மீடியாவிலேருந்து உன்னை தூக்கிடுவாங்க, இதுக்கப்புறம் என்னோட விஷயத்தில் நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இருவராஜ்னு சொல்லிட்டு ட்ரைலரை நீ காமிச்சிட்ட, ஃபுல் படத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கத்தி எடுத்துட்டு அவளோட கையை அவளே கட் பண்ணிக்கிட்டா. அதுவும் 2 கையுமே மாற்றி கட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்கிற பிளேட்டை வச்சுமே தலையில் அடிச்சுட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரன் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரிங் எடுத்துகிட்டு வரதான் போயிருப்பான் போல. இவ எப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த ரிங்கை கீழே போட்டுவிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அனன்யா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் தடுத்துட்டு இருக்கான். ராஜ் கேமராவை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதோ இங்கே நிற்கிறானே விராஜ், இவன் வந்து என்ன ஹரஸ் பண்ணுறான், இவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான், என்னோட நிலமையை பாருங்க, இந்த நிலைமைக்கு காரணம் வேற யாரும் இல்லை, இவன் தான், இவன் என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அவனுக்கே இப்போ செக் பாயிண்ட் வச்சுட்டா. செம ஷாக்கிங்காக இருக்குது விராஜ்க்கு. ஒரு கிரிமினல் நீயே இந்த அளவுக்கு யோசிக்கும் போது ஒரு ஜேர்னலிஸ்ட் நான் எந்த அளவுக்கு யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவை போட்டு காமிச்சேன் அப்படின்னா உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும், அது மட்டும் இல்லாமல் இப்போ விட்னஸும் இருக்குது, ராஜ் தான் விட்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனால் என்ன பண்ணுறதுனே தெரியல, அங்கேருந்து கோமா போயிடுறான். அப்புறம் நம்ம அனன்யாவும் அங்கேருந்து போயிடுறா. பாவம் இந்த பையன் தான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா, அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படிலாம் ஆயிடுச்சு. அதே சமயம் விராஜும் கோபப்பட்டுட்டு பைக்கில் உட்காந்து திட்டிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு எவ்வளோ திமிரு, நான் 10 அடி பாஞ்சா அவள் 16 அடி பாயிறாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் வியா சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அவங்க சொல்லியிருப்பாங்க உன்னோட எதிரி வேற யாரும் இல்லை அந்த அனன்யா தான், அவள் உனக்கு கூடிய சீக்கிரத்திலே அழிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உண்மையிலே அந்த பொம்பளை சொல்கிறதெல்லாம் உண்மையோ என்னமோ, அவங்க சொல்கிறது அப்படியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு காக்ரோச்சுமே இருக்குது. அந்த காக்ரோச்சை பார்த்துட்டு அவங்க இதையும் தானே சொன்னாங்க, ஜான்விக்கு இவன் என்ன பண்ணானோ அதையும் சொன்னாங்க கரெக்டாக. ஸோ அப்போ அந்த பொம்பளையை தான் நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பொம்பளை வீட்டுக்கே போயிடுறான். அங்கே போனால் அவங்க நீ இங்கே வருவேன்னு எனக்கு தெரியும் விராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு இங்கே பாரு நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், உன்னோட பொண்டாட்டி இறந்து வேணா போயிருக்கலாம், ஆனால் அவளோட ஆத்மா இந்த உலகத்தையே தான் சுற்றி வருது, நீ அவ கூட பேசுறியா, நான் உன்னை அவகிட்ட பேச வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நான் என்னோட ஜான்விக்கிட்ட பேசலாமான்னு கேட்டால் பேசலான்னு சொல்கிறாங்க. அப்போது நான் இப்போவே ஜான்விக்கிட்ட பேசணும்னு சொல்கிறேன், அதுக்கு ஜான்வியோட ஃபோட்டோ வேணும் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் அவனும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிடுறான். இந்த பக்கம் பொண்ணுக்கிட்ட தலையில் எப்படிமா அடிபட்டுச்சுன்னு கேட்டால் அவளும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறா. அப்போது ராஜ் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, ராஜ் ஏன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஆமாம்மா அவன் உன்னை காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிலாம் உங்ககிட்ட யார் சொன்னது, நானும் ராஜும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஏமா அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நானே வந்து ராஜோட கண்ணில் ஓ மேலே இருக்கிற அந்த காதலை பார்த்துருக்கேன், ஸோ அதனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை, நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், என் மனசில் அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது, அதே மாதிரியே அவன் மனசுலையும் என்னை பற்றின அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது, இதை நான் உங்களுக்கு இப்போவே நிரூபிக்கிறேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டே இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஜான்வியோட ஃபோட்டோவையுமே வச்சு இப்போ உங்களோட கையை அந்த ஃபோட்டோ மேலே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை இவங்களுமே பிடிச்சிக்கிறாங்க. பார்த்தா அவனை கண்ணை மூட சொல்கிறாங்க, அவனுமே கண்ணை மூடுறான். இப்போ நீங்கள் ஜான்வியை பற்றி யோசிங்க அப்படின்னு சொன்னதும் இவனுமே ஜான்வியை பற்றி யோசிக்கிறான். அதாவது நல்ல விஷயம் என்ன கண்ணுக்கு வருது, எல்லாமே இவன் பண்ண கொடுமை தான் வந்துட்டு போகுது, அதெல்லாம் வருது ஓகே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் கூடவே நம்ம ராகுவுமே வரான். சியாவும் ராகவும் ஒன்றா சிரித்து பேசுகிற மாதிரி இருக்குது. அதாவது ராகு கூட இருக்கும் போது தான் சியா சிரிக்கவே செய்கிறா. இந்த விஷயம்லாம் பார்த்துக்கிட்டு இவன் டக்குன்னு கண்ணை திறந்துட்டு கையை எடுக்க போகிறான். இல்லை நீங்கள் கையை எடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்லுது. இப்போ என் கையை விட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவ்வளோ நேரம் ராஜ் வீட்டுக்கு வந்துட்டா, என்ன நீ இந்த நேரத்தில் அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்க, எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. என்னதுன்னு கேட்டால் நீ என்ன காதலிக்கிறியா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்கப்பா, நான் ஒன்றும் சொல்லலை, பட் நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, சின்ன வயசுலேருந்தே ஒன்று எனக்கு தெரியும் என்னையும் உனக்கு தெரியும், அப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தானே பழகிருக்கோம், இது வரைக்கும் நம்ம மனசில் இது வரைக்கும் ஒருத்தர் மேலே காதல் வந்ததும் கிடையாது, இனி வரப்போகிறதும் கிடையாது, நம்ம கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டாக தான் இருப்போம். இதை அம்மா புரிஞ்சிக்காம
நம்ம 2 பேரும் லவர்ஸ் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் இவனோட மனசு சுக்குநூறாக உடஞ்சி போயிடுது. அப்போ இவன் நம்மளை காதலிக்கல, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறா அப்படிங்கிற உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. அதனால அவகிட்டையுமே கண்ணை தொடச்சிட்டு சாதாரணமாக இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். என்ன ஆண்டி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ஏன் அனன்யாவை லவ் பண்ண போகிறேன்? நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் இவளுக்கு சுத்தமாக செட் ஆகாது. இவ எப்படி ஆண்டி என்னோட லைஃப் பார்ட்னர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச வந்தால் இவன் வாயை அடைக்கிறான். அப்படிலாம் எதுவும் இல்லை ஆண்டி, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே அவன் லவ் பண்ணுறது அம்மாவுக்குமே தெரியும். அவங்களாலுமே எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. தேங்க்யூ ராஜ், நீயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டே. அம்மா புரிஞ்சுக்காமல் எப்படி பேசுகிறாங்க பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இந்த பக்கம் விராஜ் நல்லா தூங்கிட்டே இருக்கான். அப்போ கனவுல அந்த வியாஸ் தான் வராங்க. அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்போ அந்த பக்கம் ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. கண்ணு முழிச்சு பார்த்தா அங்கே யாரோ போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. யார் அங்கே அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கான். அப்போ பாட்டு சத்தமுமே கேட்டுக்கிட்டு இருக்குது. யாரோ ஒரு ஆள் இவனோட அந்த ஃபேவரட் சாங்கை பாடுற மாதிரி இருக்குது. அதுவும் ஃபீமேல் விஷனில். யார் அங்கன்னு கேட்டுகிட்டே அங்கே ஜன்னல் பக்கம் போனால் அங்கே இருக்கிற ஒரு ஃப்ளவர் வாஷை உடச்சி விட்டுறான். அது அப்படியே கீழே விழுந்து உடஞ்சிருது. அப்படியே கட் பண்ணால் இங்கே இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும் போது காரை நடு ரோட்டில் ஸ்டாப் பண்ணிட்டு அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. என்னவ எதுக்கு இப்போ அழுகிறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா. அம்மா கிட்டேயுமே சொல்கிறா, நான் இன்னைக்கு ராஜோட மனசை உடச்சிட்டம்மா, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான், என்னால் தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஆமாம்மா ராஜ் என்னை காதலிக்கிறாங்கிற விஷயம் எனக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ உனக்கு தெரிஞ்சுமே எதுக்குமா அவனோட மனசை எப்படி உடச்ச அப்படின்னு கேட்டால், எல்லாம் அவனோட நல்லதுக்காக தான்மா, அவனோட உயிரே இப்போ ஆபத்தில் இருக்குது. எதுக்காக இப்படி நான் சொல்கிறேன்னா, அந்த விராஜ்க்கும் எனக்கு இப்போ நிறைய ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குது. என்னோட மிகப்பெரிய எதிரியாக அந்த விராஜ் தான். அதே மாதிரி அவனுக்குமே இப்போ நான் தான் எதிரியாக இருக்கேன். அதனால என்ன சார்ந்தவங்களாம் அவன் என்ன வேணால் பண்ணலாம். ஒருவேளை நான் அந்த ராஜை காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் அந்த ராஜ் அவன் என்ன வேணால் பண்ணுவான். அதுக்காக தான் நான் அவனோட காதலுக்கு நோ சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுங்கிற மாதிரியே நான் காமிச்சிக்கிட்டேன். ஒருவேளை நான் இன்னைக்கு அவனோட காதலுக்கு நான் ஓகே சொல்லியிருந்தேன் அப்படின்னா அப்புறம் அவனுமே இன்னும் ஓப்பனாக காதலிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த விஷயம் அப்புறம் அந்த விராஜுக்குமே தெரிஞ்சிடும். அப்புறம் அவன் ஏதாவது ஒன்று பண்ணிடுவாமா ராஜ், அதுக்காக தான் நான் இப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிட்டே இருக்கா. அம்மாவும் அவளை சமாதானம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் இந்த விராஜும் வெளியில் யாரோ நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்துருப்பான் போல். வெளியேயும் யாரும் இல்லை. அப்போ அந்த நிழல் யாரோடுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ திரும்பவும் பாட்டு பாடுற சத்தம் கேட்குது. அந்த பாட்டு எங்கேருந்து சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் பார்த்தா அவனோட ரூமில் ஒரே புகையாக இருக்குது. அந்த புகை மூட்டத்தில் ஒரு உருவமும் தெரியுது. அது நம்ம ஜான்வி தான். ஜான்வியோட ஆவி மாதிரி தெரியுது, பட் முகம் தெரியல. நான் தான் விராஜ், உங்களோட ஜான்வி, நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கா. ஜான்வி இது உண்மையா? நீ அப்போ திரும்ப வந்துட்டியா என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி இவன் புலம்பிட்டு இருக்கான். அப்போ அந்த உண்மையாலும் பின்னாடி கூப்பிடுறானா. டக்குன்னு அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே இங்கே அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. யாழ் நீ எதுக்கடா இப்போ இங்கே வந்த அப்படின்னு கேட்டால், ஏதோ சத்தம் கேட்டுச்சு பாஸ், அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி சரி வந்தது தான் வந்துட்டேன். அங்கே ஃப்ளவர் வாஸ் உடஞ்சிருக்கு பாரு, அதை க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பாஸ் சொல்கிறீங்க? அப்படியே இங்கே உடையிலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த பையன் திரும்பி பார்க்குறான். உடஞ்சி போன அந்த ஃப்ளவர் வாஸ் இப்போ உடையாமல் இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறது இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ உண்மையிலே ஜான்வியோட ஆவி தான் இதெல்லாம் பண்ணுறதோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இப்போ மார்னிங் அடுத்து காலங்காத்தாலே அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கான். உனியால் நான் கேட்ட பொருளாம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டால் அவனுமே ரெடி ஆகிடுச்சு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டியை கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த பொட்டியில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நிறைய சிசர்ஸு, இன்ஜெக்ஷனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ரேஷன் பண்ணுற ஐட்டமாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா வாசலில் முன்னாடியே வியாஸ் நின்றுட்டு இருக்காங்க. வியாஸ் நீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நேற்று நைட்டு சில விஷயம் நடந்துச்சு இல்லையா, அதான் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்தது நல்ல விஷயம் தான். நேற்று நைட்டு நீங்கள் சில விஷயம் சொன்னீங்க இல்லையா என்னோட மனைவியை பற்றி, அதனால தான் என் மண்டைக்கு சில விஷயம் உரைச்சிச்சு. இப்போ நான் அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டியை தூக்கிட்டு அவன் பாடிக்கே வெளியே போயிட்டு இருக்கான். எங்கே போகிறான் அப்படின்னு தெரியல. அப்படியே கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு எவனோ ஒரு டெலிவரி பாய் ஒரு கேக்கை கொடுத்துட்டு போகிறான். அதுவும் ராஜ் கண்ணா தான் கொடுக்க சொன்னான் அப்படிங்கிற பேரை வேற சொல்லிட்டு போகிறான். இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே ஃப்ரெண்டுக்காரன் கேக்கெல்லாம் அனுப்பியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்காரனும் கேக் ஆர்டர் பண்ணது என்னமோ உண்மை தான். அந்த கேக்கை வாங்கிட்டு போகலான்னு பேக்கரிக்கு வந்தால் அவங்க சொல்கிறாங்க ஆல்ரெடி டெலிவரி பாய் அதை டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. பட் நான் அந்த கேக்கை டெலிவரி பண்ண சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ராங்காக இருக்குது அப்படின்னு இவன் அனன்யாவுக்கு கால் பண்ணுறான். காலை யாருமே எடுக்கலை. அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு 2 பேருமே மயங்கி கிடக்குறாங்க. அப்போ இந்த வேலையை பார்த்தது யார்? வேற யாரும் இல்லை, அந்த விராஜ் தான். அவன் அந்த பொட்டியை தூக்கிட்டு நேராக நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.